தங்கத்துல முதலீடு பண்ண இவ்ளோ ஈஸியான வழி இருக்கா? அதுவும் சேஃபான முதலீடு பண்ணு. ஆமாங்க, இந்த வீடியோல சிறு சேமிப்பு மூலமா தங்கம் வாங்குறது எப்படி, தங்கத்துல முதலீடு பண்றது எப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சில பேரால அதிக பணம் கொடுத்து இடம் வாங்க முடியாம இருக்கும். அதுக்கு பதிலா நம்ம கையில சேரக்கூடிய சிறு சிறு சேமிப்பை வச்சு தங்கத்துல முதலீடு செய்யலாம். அது எப்படி சிறு சேமிப்பை வச்சு தங்கத்துல முதலீடு பண்றது? அப்படியே முதலீடு பண்ணாலும் நமக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காதா அப்படின்னா, இப்ப மட்டும் இல்லைங்க, பங்கு சந்தை வீழ்ச்சியோ இல்ல பணம் வீக்கம் வர காலகட்டத்திலயோ கூட நமக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது. அது எப்படி முதலீடு பண்றது, அதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கு அப்படிங்கறத தான் இப்ப பார்க்க போறோம். தங்க நகை சேமிக்கணும்னு சொன்னா எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, தங்க காசாவோ இல்ல தங்க நகையாவோ வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்க அவசர காலத்துக்கு அது தேவைப்படும் போது அதை அடகு வச்சோ இல்ல வித்தோ மறுபடியும் பணமா வாங்கிக்கலாம், இப்படி அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நகை சீட்டு போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வழியெல்லாம் இல்லாம இப்ப ஆன்லைன்லயே ரொம்ப சேஃபா தங்கத்துக்கு முதலீடு பண்றது எப்படிங்கறதெல்லாம் வந்துருச்சு. அதை பத்தி தான் இங்க பார்க்க போறோம். தங்கத்துல முதலீடு பண்றதுக்கு முக்கியமான 4 வழியை பத்தி தான் இங்க பார்க்க போறோம். ஒண்ணு, நம்ம முன்னாடியே சொன்ன தங்க நகையா சேமிச்சு வைக்கிறது. 2வது என்ன அப்படின்னா ETF. 3வது தங்க பத்திரம். 4வது டிஜிட்டல் தங்கம். இந்த 4 வழியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதலாவதா சொல்லியிருக்கக்கூடிய தங்க நகையா சேமிக்கிறத பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2வதா இருக்கக்கூடிய ETF-னா என்ன அப்படின்னா, EDF-னா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். டிமேட் அக்கௌண்ட் இருந்தாதான் இந்த இதுல முதலீடு பண்ண முடியும். யார் வேணும்னாலும் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். 2007 தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. SBI, HDFC, ICICI, ஆக்சிஸ் போன்ற வங்கி எல்லாம் இந்த திட்டத்தை இன்னமும் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க 1 யூனிட் அப்படிங்கிற அடிப்படையில EDF-ல முதலீடு செய்ய முடியும். 1 யூனிட் அப்படின்னா 1 கிராம் தங்கம் குறிக்கிறாங்க. நாம தங்க நகையா வாங்கி சேமிக்கிறதுக்கும் இந்த EDF-ல சேமிக்கிறதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு, இதுல சேமிக்கிறதுனால என்னென்ன யூஸ் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. தங்க நகையா வாங்கி சேகரிக்கும் போது அதோடைய தரத்தை கவனிக்கிறது அவசியம். அது சுத்த தங்கம் தானாங்கிறத நம்ம கண்காணிக்கணும். ஆனா ETF-ல நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே 99.5% சுத்த தங்கத்துக்கு மதிப்பீடு செஞ்சுக்குவாங்க. அதனால இங்க தரம் பத்தின பயம் கிடையாது. தங்க நகையை நம்ம வாங்கும்போது அதுக்கு செய்கூலி சேதாரம் தரணும். ETF-ல நம்ம டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கிற நிறுவனத்துக்கு கொஞ்சமா கமிஷன் கொடுக்கணும். ஆனா இங்க செய்கூலி சேதாரம் தரணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. தங்க நகையா வாங்கும்போது அது திருட்டு போயிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். ஆனா EDF-ல எலக்ட்ரானிக் வடிவுல இருக்கிறதுனால அந்த திருட்டு பயம் இங்க இல்ல. தங்க நகையா வாங்குறப்போ நம்ம GST கொடுக்கணும். EDF-ல GST, சொத்து வரின்னு எந்த ஒரு வரியுமே கிடையாது. தங்க நகையை நம்ம அவசரத்துக்கு அடமானமோ இல்ல விற்கவோ முடியும். அது மாதிரி இந்த EDF-ல முடியுமா அப்படின்னா, தாராளமா EDF-லயும் நம்மளுடைய தங்க நகையை அடகு வைக்கவும் முடியும், இல்ல மத்தவங்களுக்கு விற்கவும் முடியும். தங்க நகையை வச்சிருக்க உரிமையாளர் தான் அதுக்கு பாதுகாக்கணும். ஆனா EDF அப்படிங்கிறது ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு கீழே செயல்பட்டுட்டு வர்றதுனால நம்ம தங்கத்தை பாதுகாக்கிறது ஒழுங்குமுறை ஆணையத்தோடைய வேலை. இதுதாங்க நேர்ல போய் தங்கம் வாங்கி முதலீடு பண்றதுக்கும் EDF-ல முதலீடு செய்யறதுக்கும் உள்ள வித்தியாசம். 3வதா சொல்லிருக்கக்கூடிய தங்க பத்திரம் மூலமா முதலீடு பண்றது எப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. சிறு முதலீட்டாளர்களும் பயன்பெறக்கூடிய வகையில மத்திய அரசால 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டதுதான் இந்த தங்க பத்திர திட்டம். இது பேங்க் அப்படி இல்லைன்னா போஸ்ட் ஆபீஸ்ல தங்க பத்திரத்தை வாங்கிக்க முடியும். இந்த தங்க பத்திரம் எப்ப வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தா, வருஷத்துக்கு 6 முறை, அதாவது 2 மாசத்துக்கு 1 முறைன்னு சொல்லி வெளியிடுவாங்க. இது எத்தனை நாள் ஓபன்ல இருக்கும் அப்படின்னா 5 நாள் ஓபன்ல இருக்கும். இந்த 5 நாள்ல யார் வேணும்னாலும் தங்க பத்திரத்தை வாங்கிக்க முடியும். இதுல குறைஞ்சபட்சம் 1 கிராம்ல இருந்து அதிகபட்சம் 4 கிலோ வரைக்கும் மதிப்பிலான தங்க பத்திரத்தை வாங்கிக்கலாம். நம்ம கையில தங்கமா இல்லாம பத்திர வடிவுல இருக்கிறதுனால இதுக்கு திருட்டு பயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இதுக்கு செய்கூலி சேதாரமும் கிடையாது. நீங்க தங்க பத்திரத்தை ஆன்லைன்ல வாங்குறீங்க அப்படின்னா 1 கிராமுக்கு 50 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி கொடுக்கறாங்க. தங்க பத்திரத்துல முதலீடு காலம்னு பார்த்தா 8 வருஷம். இந்த 8 வருஷம் கழிச்சு அன்னைக்கு தேதியில 24 கேரட் தங்கம் என்ன விலையில இருக்கோ அந்த ரேட் போட்டு உங்களுக்கு தங்கம் கொடுப்பாங்க. இல்ல எனக்கு தங்கமா வேணாம், அதுக்கு பதிலா பணமா கொடுத்தாலும் ஓகேனாலும் உங்களுக்கு பணமாவும் கொடுத்துருவாங்க. நீங்க விருப்பப்பட்டா 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்களுடைய பணத்தை நீங்க எடுத்துக்க முடியும். இந்த திட்டத்துக்கு வட்டியும் கொடுக்கறாங்க.
அதாவது அரை ஆண்டுக்கு ஒரு முறை உங்களுக்கு வட்டி கொடுக்கறாங்க. இதுதாங்க தங்கப்பத்திர முறை. இப்போ 4வதா சொல்லியிருக்கக்கூடிய டிஜிட்டல் தங்க முறைனா என்னன்னு பார்க்கலாம். இதுல நீங்க ஆன்லைன் மூலமாவோ இல்ல UPI மூலமாவோ தங்கத்தை வாங்கலாம். நீங்க எந்த நிறுவனத்துக்கிட்ட டிஜிட்டல் தங்கம் வாங்குறீங்களோ அந்த நிறுவனமே அதை பாதுகாக்கிற முறையையும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வழியையும் சொல்லி தருவாங்க. டிஜிட்டல் தங்கத்துல நீங்க ₹1 இருந்து முதலீட ஆரம்பிக்கலாம். உங்க வீட்ல இருந்தபடியே டிஜிட்டல் தங்கத்தை வாங்கவும் முடியும், அதை விற்கவும் முடியும். இதுதான் டிஜிட்டல் தங்க முறைன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோல தங்கத்துல முதலீடு பண்றது எப்படி, அதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கு, அது சேஃபா இல்லையா அப்படிங்கறதையெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் எக்ஸாம், கவர்மெண்ட் ஸ்கீமை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பப்ளிக் சர்வீஸ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.